நாஞ்சில் ராஜன் அவர்கள் தமிழ் திரையுலகில் 35 ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். இவர் லட்சிய நடிகர் எஸ். ராஜேந்திரன் தயாரிப்பில் உருவான மணிமகுடன், முத்து மண்டபம் ஆகிய படங்களிலும், செம்மல் நடித்த நான் ஏன் பிறந்தேன், அன்னமிட்ட கை, ஊருக்கு உழைப்பவன் உட்பட 20க்கும் மேற்பட்ட படங்களுக்கு மேல் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். அவர் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள தன் சொந்த ஊரான வடசித்தூருக்கு அடிக்கடி வருவார். வருகிற பொழுதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அற்புதங்களை பற்றி அம்புலிமாமா கதைகள் போல தன் மருமகன் ராபர்ட்டிடம் நிறைய சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்படி சொன்னதில் புரட்சி தலைவரின் நான் ஏன் பிறந்தேன் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்து கொண்டிருந்த பொழுது, நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் பாடல் வரியை 2 பஞ்சாக எடுப்பதாக அந்த படத்தின் 2 இயக்குநர்களும் ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தின் உதவி இயக்குநராக பணியாற்றிய நாஞ்சில் ராஜன் சவுண்ட் என்ஜினியரிடம் சென்று 2 பஞ்சாக எடுக்க இருப்பதை சொல்லி அதை இன்டர்லாக் செய்துவிட்டு பட சம்பந்தப்பட்ட வேறு ஒரு வேலைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் புரட்சி தலைவரின் ஆலோசனைப்படி ரவுண்ட் சர்க்கிள் ட்ராலியில் கேமராவை வைத்து காஞ்சனாவை சென்டர் பண்ணி ஒரே ஷாட்டில் எடுப்பதாக மாற்றி தீர்மானித்திருக்கிறார்கள். ரிஹர்சல் முடிந்து ஆக்ஷன் செல்லும் பொழுது நாஞ்சில் ராஜன் வந்திருக்கிறார். அப்பொழுது புரட்சி தலைவர் உணர்ச்சி பூர்வமாக நடிக்க அவர்கள் மாற்றியது தெரியாமல் நான் பாடும் பாடல் என்ற வரிகள் வந்தவுடனேயே விசில் ஊதிவிட்டார். அதனால் அந்த முழு சாட்டும் இன்டர்லாக்கில் கட்டாகிவிட்டதாம். உடனே டென்ஷன் ஆகி போன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோபமாக நாஞ்சில் ராஜனை முறைத்து பார்த்திருக்கிறார். அவ்வளவுதான், நாஞ்சில் ராஜன் பயந்து போய் அப்படியே ரூமுக்கு போய்விட்டாராம். அன்று இரவு குளிர் ஜுரமே வந்துவிட்டதாம். அப்படியே ஜுரத்தில் நாஞ்சில் ராஜன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இரவு 11 மணி வாக்கில் ஒரு கரம் நாஞ்சில் ராஜனின் நெற்றியை தொட்டதாம். விழித்து பார்த்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தயாரிப்பாளர் வேலுமணி, அசிஸ்டன்ட் டைரக்டர் அவினாசிமணி ஆகியோரும் உடன் நின்றார்களாம். செம்மலை பார்த்தவுடன் நாஞ்சில் ராசனுக்கு சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும் புரட்சி தலைவரின் எதிர்பாராத வருகை அவரை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடவே அழைத்து வந்த டாக்டர் நாஞ்சில் ராஜனுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார். நாம் கனவு ஏதும் காண்கிறோமா என்று நாஞ்சில் ராஜன் புரட்சி தலைவரின் புற்கரங்களை பற்றுகிறார். வேலை செய்யும் பொழுது வர்ற கோபத்துக்கெல்லாம் நீ லொக்கேஷனை விட்டு வந்துடுறதா, கவலைப்படாத, உடம்பு ராத்திரிக்குள்ள சரியாகிடும், காலையில ஷூட்டிங் வந்துடு என்று சொல்லிய புரட்சி தலைவர் கையோடு கொண்டு வந்த விலை உயர்ந்த கம்பளி போர்வையும் சொட்டர் ஒன்றையும் கொடுத்து விட்டு சென்றாராம். இப்படி கரிசனம் எல்லோருக்கும் வந்துவிடுமா என்ன? புரட்சி தலைவி ஜெயலலிதாமா அவர்களின் ஆட்சியில் அங்கம் வகித்த மலைச்சாமி IAS 40 ஆண்டுகளுக்கு முன் கோயம்புத்தூரில் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு சமயம் அங்கு நடந்த அரசு விழாவுக்கு முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார். மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் அந்த விழாவில் மலைச்சாமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார். சுத்தமான சைவ உணவை போல் மலைச்சாமி அவர்கள் தூய தமிழில் இலக்கிய சுவை சொட்ட சொட்ட வரவேற்புரையை தொடங்குகிறார். இதை சற்றும் எதிர்பாராத புரட்சி தலைவர் தான் அமர்ந்திருந்த சேரை கொஞ்சம் முன்னுக்கு இழுத்து போட்டுக்கொண்டு சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு இருந்தார். தொடர்ந்து மலைச்சாமி செம்மலின் ஆற்றலை, தோற்ற பொலிவை, அள்ளி குடிக்கிற வள்ளல் தன்மையை, ஆட்சியின் அணுகுமுறையை சுருக்கமாக கோடிட்டு காட்டி பேசி முடிக்கிறார். பொதுவாக கலெக்டர் என்றால் ஆங்கிலத்தில் எழுதி வைத்துக் கொண்டு ஆண்டறிக்கை படிப்பது போல் பேசுவார்கள் என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் மலைக்க வைத்த மலைச்சாமியின் பேச்சு அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஓர் அரசு அதிகாரி இந்த அளவுக்கு இலக்கியம் பேசுகிறாரே என்று மக்கள் திலகத்தை வியப்பில் ஆழ்த்தியது. மாவட்ட கலெக்டராக மட்டுமே தெரிந்த மலைச்சாமி அவர்களை ஒரு தமிழ் இலக்கியவாதியாக புரட்சி தலைவருக்கு அடையாளம் காட்டியது அந்த விழாதான். இந்த சந்திப்பிற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து செம்மலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அன்றைய வருவாய்த்துறை அமைச்சர் ST சோமசுந்தரம் அவர்கள் அவர் சார்ந்திருந்த வருவாய்த்துறை பிரிவிற்கு மலைச்சாமி அவர்களின் பெயரை சிபாரிசு செய்து கடிதத்தை செம்மலின் பார்வைக்கு வைக்கிறார். அந்த கடிதத்தை பார்த்த நம் நீதி தேவன் அப்பொழுதே அந்த இடத்திலேயே அமைச்சர் முன்பே அதை கிழித்தெறிந்திருக்கிறார். STS அவர்களுக்கு தான் ஏதோ தவறான ஒரு நபருக்கு சிபாரிசு செய்துவிட்டோமோ என்கிற பயம். செம்மல் சிரித்துக்கொண்டே, தமிழ் அறிந்த ஒரு இலக்கியவாதியை கணக்கு எழுத விடுறதா, அவருக்கு இதைவிட தகுதி வாய்ந்த கூடுதல் பொறுப்பை கொடுக்கலாம் என்று STS-இடம் கூறி அன்றைக்கு மதுரையில் நடக்கவிருந்த உலக தமிழ் மாநாட்டிற்கு ஆணையராக பதவி உயர்வு கொடுக்கச் சொல்லி உடனடியாக உத்தரவு பிறப்பித்தார்.